இந்த பசங்க வந்து ஆஹா ஹோஹோ சூப்பராக இருக்க கிளாஸு ரொம்ப நல்லா நடத்தினாரு அப்படின்னு சொன்னவங்க வந்து அதே கண்டென்ட்டை நான் இன்னொரு கிளாஸில் சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாதி பசங்களுக்கு அது புரியல. ஸோ அப்போ திரும்பி எனக்கு அந்த கோபம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போச்சு. சரி ரைட், நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஒன்று இதை நம்ம செஞ்சு காட்டணும், இல்லை அப்படின்னா இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு போயிடணும். இப்போ பிரச்சனையே என்ன அப்படின்னா வந்து கிளாஸில் இருக்க ஒரு டாப்பருக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கும், ஆனால் ஒரு ஆவரேஜ் பையனுக்கு அதை பிடிக்கவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எதுக்குன்னே தெரியாது. ஸோ அதை பிடிக்க வச்சுட்டோம் அப்படின்னாலே வந்து அந்த முதல் பிரச்சனை நம்ம சால்வ், நம்ம எல்லாராலையும் முடியுன்ற விஷயத்தை வந்து நம்ம கடந்து வந்துடலாம். தன்னம்பிக்கை உள்ள எல்லோருமே இங்கே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான். ஸோ எல்லாராலையுமே இங்கே ஒரு ஆவரேஜாக இருக்கட்டும், ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாராலையுமே வந்து படிக்க முடியும். ஸோ தன்னம்பிக்கை தான் முக்கியம். வணக்கம், என் பேர் சாலை அர்ஜுன். என்னையை பற்றி யாராவது நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து நான் ஒரு பயங்கரமான கோவக்காரன். ஸோ அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா வந்து என்னையை பற்றி நான் யோசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா முதல் விஷயம் எனக்கு தோன்றது வந்து எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கோவப்படுறவங்களுக்கு வந்து அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அப்படியே உல்ட்டா, நீங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்து என் காலேஜ் டேஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுன்றது ரொம்ப பெரிய சர்க்கிள். எப்போதுமே என்னை சுற்றி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். அது கிளாஸ் ரூமாக இருக்கட்டும், இல்லை ப்ளே கிரவுண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு மூவிக்கு போகணுன்னா கூட பார்த்தீங்கன்னா தனியாக போக மாட்டேன், ஒரு கூட்டத்தையே கூப்பிட்டு தான் போவேன். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். ஸோ இட்ஸ் டோட்லி அ கான்ட்ராஸ்ட் கேரக்டர். ஸோ எனக்கு ஒரு 10th 11th 12th அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கே என் மேலே பயங்கரமாக கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்டா சும்மா எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுகிறோம், வீட்லேயும் கோவப்படுறோம், கிளாஸ்லேயும் கோவப்படுறோம், சரி விளையாட போனால் கிரிக்கெட் கிரவுண்ட்லேயும் கோவப்படுறோம், எங்கே போனாலும் இந்த கோவன்றது வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுது. என்ன நம்ம எதுக்கு நம்ம கோவம் வருது அப்படின்னு சொல்லி எனக்கு நானே யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்பப்பெல்லாம் நம்ம கோவப்படுறோம், நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வரும் அப்படின்ற சுச்சுவேஷன்ஸை வந்து நான் அப்படியே அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. எனக்கு கோவம் வரதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம் தான். ரீசன் வேறு இருந்தாலும் அதுக்கு மோட்டிவ் வந்து ஒன்று தான். என்ன அப்படின்னா வந்து யாராவது ரொம்ப நெகட்டிவாக என்கிட்ட பேசுனாங்க அப்படின்னா எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ரொம்ப கஷ்டம், இது முடியாது, இது வராது இப்படின்ற வார்த்தைகள் என்னையே மட்டும் இல்லை, என் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட், என்னோடய ஃப்ரெண்டு இருக்கட்டும், அவன் வந்து எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு கோவம் வரும். ஏன் உன்னால் முடியாதா, ஏன் முயற்சி பண்ணாமே கோவப்படுற அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான் என்னோடய எல்லா கோபத்துக்குமே காரணம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம், கிரிக்கெட் மேட்ச். வீட்டில் வந்து நல்லா இந்தியா சேஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பா வந்து நான் வேலையை முடிச்சுட்டு வந்தாங்க வீட்டுக்கு. வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஸ்கோரை பார்த்துட்டு இது சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ப்பா, இந்தியா தோற்றுரும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை சடனாக எனக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்கள் அப்பாட்ட கோவப்பட்டுட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், என்னை சம்மந்தப்படாத ஒரு விஷயங்களும் யாராவது முடியாது இது வராது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வந்து என்னோடய கோவத்தை வந்து என்னால் அடக்கவே முடியாது. அப்புறம் முடிவு பண்ணேன், 12th முடித்தேன். சரி, இனிமேல் நம்ம காலேஜுக்கு சென்னை போக போகிறோம், இனிமேல் போய் இதே மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. ஃபேமிலிலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் டே டு டே பேசிஸில் வந்து இதை பற்றி நிறையா பேச ஆரம்பித்தாங்க. ரொம்ப பாபு கோவப்படுறான், அர்ஜுன் கோவப்படுறான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேச ஆரம்பித்தாங்க. சரி, நம்ம கோவத்தை குறைச்சிப்போம். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து ஒன்று, யாராவது நெகட்டிவாக பேசுனாங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்லேருந்து அந்த இடத்த விட்டு வெளியே ஒதுங்கிடுறது. இல்லை அப்படின்னா அவங்க பேசுனது தப்பு, இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும், அப்போ தான் நம்ம கோபம் குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துகிட்டு சென்னைக்குள்ளார வந்தேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ண உடனே அந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். சரி, இனிமேல் கோவப்படக்கூடாது, இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம இல்லைனா அந்த சுச்சுவேஷன் விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் செமஸ்டர் போனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாக இன்ஜினியரிங் காலேஜ் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த M1 M2 M3ன்னு சொல்லி ஒரு 3 பேப்பர் இருக்கும். செமஸ்டர் 1, செமஸ்டர் 2, செமஸ்டர் 3. இந்த பேப்பர் வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நல்லா படிக்கிற பையனாக இருப்பான், பார்த்தீங்கன்னா M1ல் அரியர் வச்சுருவான். அது அரியர் வச்சது பல அட்டெம்ப்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ரூமில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண என்னோடய பர்சனல் இது என்ன அப்படின்னா எல்லாருமே இந்த M1 கஷ்டம்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறது என் காதில் விழுக ஆரம்பிச்சிச்சு. அப்போ எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு. திரும்பியும் சரி ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். இந்த மேத்தமேட்டிக்ஸ் 1 பேப்பர் இல்லை, கிட்டத்தட்ட என் டிபார்ட்மெண்ட்டில் 400 பேர், அதில் பார்த்தீங்க அப்படின்னா 100 பேருக்கு நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் ஃப்ரீயாக சும்மா ஜாலியாக அப்படியே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணேன், இப்போ இது M1 ஒன்றுமே இல்லைடா, இது ஈஸியாக, இது யார் வேணாலும் கிளியர் பண்ணலாம், கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்கன்னா கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், எல்லாருக்கும் ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி M1 வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் எடுத்த எல்லாருமே வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணாங்க.
அடுத்தது செகண்ட் செமஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் 2 M2 பேப்பர், அதுவும் அதே மாதிரி நிறைய பேர் கிளாஸ் எடுத்தேன். அப்புறம் தேர்ட் செமஸ்டரில் M3 கிளாஸ் எடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ்லேயே வந்து சரி மேக்ஸ் பிரச்சனைனா அர்ஜுன்ட்ட போய் கேட்கலாம், அவன் நமக்கு ஃப்ரீயாக கிளாஸ் எடுத்து கொடுத்துருவான் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை வந்து. சரி ரைட்டு, அந்த கோவம்லாம் வந்து காலேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா வந்து நான் முயற்சி பண்ண ஆரம்பித்தேன். சரி நீ சொல்கிறது தப்புன்னு அவங்களுக்கே நான் ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே 4 வருஷம் ஓடிடுச்சு. காலேஜும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாயினும் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி ஒரு 10 மாதம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி அப்படியே லைஃப் ஒரு எந்த ஒரு மோட்டிவே இல்லாமல் அப்படியே கேஷுவலாக எல்லாருக்கும் போகிற மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. பட் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ட்விஸ்ட் லைஃப்பில். என்ன அப்படின்னா வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீ கலிஃபோர்னியா போகணும், உன்னோட ப்ராஜெக்ட் அங்கே நாங்கள் அலோகேட் பண்ணியிருக்கோம், நீ வந்து ஒரு 3 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்ஜினியரிங் காலேஜ் சேரும் போதே எனக்கு எடுத்துக்கிட்ட முடிவு என்ன அப்படின்னா வந்து படிக்கிறோம், எது வேணாலும் பண்ணுறோம், எந்த வேலை வேணாலும் பார்ப்போம், ஆனால் இந்தியா விட்டு வெளியே போயிடக்கூடாது. ரீசன் என்ன அப்படின்னா வந்து பேட்ரியாட்டிசம்லாம் கிடையாது, என் ஃபேமிலியை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்னடா வேலைக்கு சேர்ந்து 10 மாதம் தான் ஆகுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா போங்கிறாங்களே, அது 3 வருஷம் போகணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ எங்கள் ஹெச்ஆர்ட்ட போராடி பார்த்தேன். எனக்கு விருப்பம் இல்லைங்க, நான் இங்கேயே ஏதாவது ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்லாம் பார்த்தா அவங்க என்னை விடுற மாதிரி தெரியல. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னை ரொம்ப கார்னர் பண்ண ஆரம்பித்தாங்க. இது 2010. சரி இதுக்கு மேலே இந்த ஃபீல்டு நமக்கு செட் ஆகாது, நம்ம வந்து வேலையை விட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வீட்டில் கூட டிஸ்கஸ் பண்ணல, யார்ட்டையும் இந்த ஒப்பீனியன் கேட்கல. ஜஸ்ட் லைக் தட் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு சென்னை வந்துட்டேன். திரும்பியும் வந்தால் எங்கள் ஃபேமிலியே எல்லாருமே ஷாக்டு. ஏன்னா ஒரு நல்ல ட்ரீம் ஜாபு, நல்ல சேல்ரி, சரி லைஃப் செட்டில்டு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஃபைன், எல்லாமே நல்லா போயிட்டுருக்க மாதிரி எல்லாருக்குமே தோணுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஓவர் நைட்டில் வேலையை விட்டுட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. கிட்டத்தட்ட வந்து அதுக்கப்புறம் ஒரு 10 மாதம் பிரேக்கு எனக்கு. ஏன்னா படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ வேலை பார்க்கணும் அப்படின்ற போது கம்ப்யூட்டர் சயின்ஸை பேஸ் பண்ணி தான் நிறைய வந்து யோசனைகள் வந்துச்சு. பட் எதுவுமே மெட்டீரியலைஸ் பண்ண முடியல. என்னடா போயிட்டுருக்கு, இப்படியே போயிட்டுருக்கே, ஒன்றுமே பண்ணுறது இல்லை லைஃப்பில் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு சேஞ்ச். நமக்கு தான் மேக்ஸ் கிளாஸ் எடுக்க பிடிக்குமே, நம்ம தான் மேக்ஸ் காலேஜ் டைம்லேயே எடுத்திருக்கோம், ஸ்கூல் டேஸ்லேயே நிறையா பசங்க சொல்லி கொடுத்துருக்கோம், ஏன் பேசாமல் நம்ம வந்து டீச்சிங்க்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் சொந்த ஊர் திருச்சி, அங்கே ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து IIT JEE மேக்ஸ் டீச்சராக வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அந்த காலேஜ் டைமில் நடத்தின சந்தோஷம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கேப்புக்கு அப்புறம் திரும்பி அந்த சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக வேலை பார்த்தேன். நான் வாங்கின சம்பளத்தோட நாட் ஈவன் ஒரு 1/10 ஆஃப் த சேலரி தான் எனக்கு அங்கே கிடச்சிச்சு. ஆனால் அப்படியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு திருப்தியாக இருக்கும். காலையில் 5 மணிக்கு கிளம்பி கிளாஸுக்கு போயிட்டு ராத்திரி 8 மணிக்கு தான் வருவேன். இருந்தாலும் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இங்கே வந்து ரொம்ப அதிகமாக கிடச்சிச்சு எனக்கு. வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2 மாதம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. என்னை வந்து ஒரு ஸ்கூலுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து என்னோடய சீனியர் ஃபேக்கல்ட்டி ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு ஸ்கூலில் வந்து போய் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணும் 2 செஷனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி சந்தோஷமாக நானும், அது என்ன பெரிய ப்ராஜெக்ட்டு, நார்மலாக வந்து எல்லா புது டீச்சர்ஸ்க்கும் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அதை கொடுத்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம். சரி நமக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு, நம்ம ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு அந்த கிளாஸ்க்கு போகிறேன். 2 செஷன், 11th ஸ்டாண்டர்ட், அது வந்து A செஷன் B செஷன். ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சீனியர் டீச்சர் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு என்னை A செஷனுக்குள்ள அனுப்புகிறாரு. அனுப்பிச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸு. டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாகரிதம்ஸ். ரொம்ப சந்தோஷமாக, அந்த 1.5 மணி நேரம் ரொம்ப சந்தோஷமாக எடுத்தேன். பசங்களாம் ரொம்ப எக்ஸைட்டடாக சூப்பர் சார், அது சார், இது சார்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக போச்சு 1.5 மணி நேரம். கிளாஸை முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே ஒரு 5 மினிட்ஸ் பிரேக்கு. அடுத்தது வந்து B செஷன் போகலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த சீனியர் டீச்சர் வந்துட்டு அர்ஜுன், நான் உங்கள் கிளாஸ் அப்சர்வ் பண்ணேன், ரொம்ப சூப்பராக நடத்துனீங்க, ஆனால் வந்து இந்த செஷனுக்கு வந்து நீங்கள் அந்த ப்ரூஃப் எல்லாம் தர வேணாம். லாகரிதம்ன்ற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நாங்கள் IIT JEE கிளாஸஸில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸையும் ப்ரூவ் பண்ணுவோம், எப்படி வந்துச்சு இந்த ஃபார்ம்லாம் வந்து எங்கேருந்து எப்படி வந்துச்சு, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அந்த டீச்சர் வந்து என்னை வந்து இந்த செஷனுக்கு நீங்கள் அதை சொல்லாதீங்க, ஏன்னா வந்து இந்த பசங்களுக்கு அது புரியாது, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு நீங்கள் பாட்டு ப்ராப்பர்ட்டி சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு சம்ம போடுங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் அடக்கி வச்சுருந்த கோபம் அந்த மொமெண்ட் வந்து அப்படியே எனக்கு வெடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா வந்து வேறு யாராவது வந்து முடியாது, உனக்கு இது வராதுன்னு சொன்னாலே எனக்கு கோபம் வரும். இப்போ என்னையவே அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, உங்களுக்கு இது அந்த பசங்களுக்கு இது வராது அப்படின்னு. என்னால் அந்த மொமெண்ட் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னடா இப்படி ஒரு சுச்சுவேஷன், இவ்வளோ நாள் எது தப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோமோ அந்த தப்பை இன்றைக்கி நம்மளை செய்ய சொல்கிறாங்களே ஒருத்தர் வந்து அப்படின்ற கோவத்தோடையே வந்து நான் கிளாஸ் ரூம்குள்ளே போனேன். என்னால் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா
அந்த ஏ செஷனில் எப்படி நடத்தணும் அதே மாதிரியே பி செஷனில் நடத்தினேன். நான் எதையுமே வந்து ஒரு விஷயம் கூட நான் வந்து விடவே இல்லை. அப்படியே அங்கே என்ன நடத்தணும் அதே மாதிரியே நான் பி செஷனில் நடத்தினேன். நடத்தி முடிச்சுட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில பசங்க ஒரு கிட்டத்தட்ட அதில் ஒரு பாதி பேர் வந்து அந்த சார்கிட்ட போயிட்டு, சார் அர்ஜுன் சார் கொஞ்சம் என்னென்னமோ சொல்கிறார் சார், எங்களுக்கு அவ்வளோ கிளியராக புரியல, நீங்கள் திரும்பி நடத்த முடியுமா அந்த டாப்பிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அந்த டீச்சர் என்கிட்ட வந்து, நான் தான் அப்போவே சொன்னேன் இல்லைங்க உங்கள்கிட்ட, இந்த பசங்களுக்கு வந்து இது இவ்வளோ விஷயங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன்ல, ஏன் நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் எனக்கு திட்டினார். திட்டினோன்னே எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம். ஏன்டா இந்த பசங்க வந்து ஆஹா ஹோஹோ சூப்பராக இருக்க கிளாஸு ரொம்ப நல்லா நடத்தினார் அப்படின்னு சொன்னவங்க வந்து அதே கண்டென்ட்டை நான் இன்னொரு கிளாஸில் சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாதி பசங்களுக்கு அது புரியல. ஸோ அப்போ திரும்பி எனக்கு அந்த கோபம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போச்சு. சரி ரைட், நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஒன்று இதை நம்ம செஞ்சு காட்டணும், இல்லை அப்படின்னா இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு போயிடணும். ஸோ ரெண்டே ஆப்ஷன் தான். ஸோ நான் ரெண்டாவது முடிவு எடுத்தேன், இதை செஞ்சு காட்டிடுவோம். எப்படியாவது வந்து எப்படி ஒரு மேக்ஸ் கான்செப்டை எந்த பசங்க நடத்தினாலும் புரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நிறையா வந்து படிக்க ஆரம்பித்தேன். நிறையா விஷயங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா எப்படி புரியும், ஏன் ஏ செஷன் பசங்களுக்கு புரிஞ்சது, ஏன் பி செஷன் பசங்களில் பாதி பேருக்கு புரியல அப்படின்னு நிறையா அனலைசிஸ் பண்ணேன். நிறையா படித்தேன், நிறையா ரெஃபரன்ஸ் எடுத்தேன். அப்புறம் ஒரு கிளாஸ் ரூம் போகும்போதும் நான் வந்து சப்ஜெக்டை தாண்டி நிறையா விஷயங்கள் பேச ஆரம்பித்தேன். சப்ஜெக்ட் சம்மந்தமானது ஆனால் தாண்டி புக்கை தாண்டி நிறையா விஷயங்கள் பேச ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய கிளாஸஸ்லாம் ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே நான் போகிற இடத்துலலாம் வந்து அர்ஜுன் சார் கிளாஸாக ரொம்ப ஜாலியாக போகும், சூப்பராக நடத்துவார் அப்படின்ற பேர்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எப்படி வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு திரும்பியும் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வீக்கான பையனை கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அவனுக்கு புரிகிற மாதிரி மேக்ஸை சொல்லிக் கொடுத்து அவனை புரிய வைக்க முடியும். ஒரு நல்ல டாப்பரை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவனுக்கு எந்த அளவு தேவையோ அவ்வளோக்களவு சொல்லிக் கொடுத்து அவனையும் திருப்திப்படுத்த முடியும். ஆனால் பிரச்சனை எங்கே அப்படின்னா வந்து ஒரு கிளாஸ் ரூமில் 40 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா வந்து அந்த 40 பேர் வேறு லெவலில் இருப்பாங்க. அப்போ ஆஸ் அ டீச்சராக 40 பேர் எப்படி திருப்திப்படுத்துறது, எப்படி வந்து எல்லாரையும் படிக்க வைக்கிறது, மேக்ஸை எப்படி எல்லாருக்கும் வந்து அதை ஈஸியாக்குறது அப்படின்ற கேள்வி வந்து திரும்பி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஆவரேஜ் பையனுக்கும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் போய் சேரணும், அவங்களுக்கு வந்து அவங்களும் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்ற ஒரு வேகம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து ஒரு ஃபஸ்ட் பெஞ்சுன்ற ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி இப்போ எங்களோட டார்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா கம்பெனிஸுமே வந்து நல்ல டாப்பர்ஸ் இந்த கிளாஸ், அந்த நல்லா படிக்கிற பசங்களை வந்து மேலும் இன்னும் எப்படி படிக்க வைக்கலாம், அவங்கள இன்னும் நல்லா பண்ண வச்சு இந்த ஐஐடி எக்ஸாம், இந்த நீட் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எப்படி கிளியர் பண்ண வைக்கலாம் அப்படின்ற நோக்கோட ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு மாற்றமாக ஒரு சேஞ்சாக என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கிளாஸில் இருக்கிற ஆவரேஜ் பசங்க, அதாவது வந்து ஐஐடியில் ஒரு கனவா, அதெல்லாம் நம்மளால் முடியுமா, நம்மளால் போய் அதெல்லாம் படிக்க முடியுமா அப்படின்ற எண்ணங்கள் உள்ள பசங்களை தேர்ந்தெடுத்து ஸோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம என்ன பெட்டராக பண்ணலாம், அவங்கள எப்படி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது, எப்படி இந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்கறது அப்படின்ற ஒரு பாலிசியோடு நாங்கள் வந்து எங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபேக்கல்ட்டிஸ் ரெக்ரூட் பண்ணும் போதும் இதே நோக்கத்தோடு இதே மாதிரி எண்ணங்கள் உள்ள ஃபேக்கல்ட்டிஸாக பார்த்து தேர்ந்தெடுத்து ஸோ நாங்கள் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த 5 வருஷத்தில் வந்து 10,000 பசங்களுக்கு மேலே வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட சக்ஸஸே என்ன அப்படின்னா வந்து எல்லாராலையும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி படிப்பெல்லாம் வந்து படிக்க வைக்க முடியும் அப்படின்றதான் வந்து எங்களோட நோக்கு. ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஏன் வந்து ஒரு டாப்பரால் முடியுது, ஒரு ஆவரேஜ் பையனால் முடியலை, ஏன் அவனால் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் படிக்க முடியலை அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு திங் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து பிளைண்டாக ஒரு விஷயத்தை வந்து படிக்கிறது. அது என்ன, அது எதுக்காக படிக்கிறோம், அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது தெரியாமல் ஜஸ்ட் ஒரு ஃபார்முலானா அந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறது, அதை வச்சு சம்ஸ் போடுறது. ஸோ இப்படி படிக்காமல் அந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சு, எப்படி டிரைவ் பண்ணோம், எதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ இது எங்கெங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் ஆக போகுது அப்படின்ற கான்செப்ட்ஸோடு நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். இப்போ பிரச்சனையே என்ன அப்படின்னா வந்து கிளாஸில் இருக்க ஒரு டாப்பருக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கும், ஆனால் ஒரு ஆவரேஜ் பையனுக்கு அதை பிடிக்கவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எதுக்குன்னே தெரியாது. ஸோ அதை பிடிக்க வச்சுட்டோம் அப்படின்னாலே வந்து அந்த முதல் பிரச்சனை நம்ம எல்லாராலையும் முடியுன்ற விஷயத்தை வந்து நம்ம கடந்து வந்துடலாம். அடுத்தது என்ன அப்படின்னா வந்து கன்சிஸ்டன்சி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அந்த விஷயத்தில் கன்சிஸ்டண்ட்டாக யார் பண்ணிட்டு இருக்காலோ அதில் தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அது வந்து படிப்புன்னு மட்டும் கிடையாது, எந்த துறையாக இருந்தாலும் சரி. அந்த கன்சிஸ்டன்சி ஆரம்பத்தில் இருக்க வேகம் வந்து கடைசி வரைக்கும் இருக்காது. ரொம்ப வேகமாக போவாங்க, சோர்ந்து போய் அப்படியே ஸ்லோவாவாங்க, அப்படியே மறைஞ்சு போயிடும். இப்படி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முக்கியத்துவம் கொடுத்து ரெகுலராக ஒரு விஷயத்தை ரெகுலராக பண்ணணும் அப்படின்ற ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா எல்லாராலையுமே இதை வந்து
இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். வெதர் அந்த பையன் வந்து நல்லா படிக்கிற பையன் இல்லை கிளாஸில் ரொம்ப ஆவரேஜாக இருக்கான் அப்படின்ற ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லாராலையும் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு நோக்கோட தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கம்பெனி பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் பெஞ்சுன்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ எல்லாருமே கேட்பாங்க எதுனா ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்க பசங்க மட்டும்தான் படிக்க முடியுமா? அப்படி அர்த்தம் கிடையாது. எப்போதுமே ஒரு டீச்சராக கிளாஸ் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கவனம் வந்து எப்போதுமே ஒரு ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்க பசங்களை தான் வந்து நம்ம அதிகமாக கவனிப்போம். ஆனால் எங்களோட இன்ஸ்டியூஷனில் வந்து நீ லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தாலும் சரி, உன்னை ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்க கவனம் வந்து எங்களுக்கு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற ஒரு நோக்கோட தான் அந்த கம்பெனிக்கு நாங்கள் பேர் ஃபஸ்ட் பெஞ்சுன்னு வச்சோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் என்ன ஃபைனல் திங் அப்படின்னா வந்து தன்னம்பிக்கை உள்ள எல்லோருமே இங்கே ஃபஸ்ட் பெஞ்ச் தான். ஸோ எல்லாராலையுமே இங்கே ஒரு ஆவரேஜாக இருக்கட்டும், ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாராலையுமே வந்து படிக்க முடியும். ஸோ தன்னம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்றதான் வந்து எங்களோட குறிக்கோள். அதை நோக்கி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.